பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சோசியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னாங்க, அனிமல் ஃபேட் அதிகமாக கலந்து என்னென்ன சோப்புகள் தயாரிச்சிருக்கிறாங்க, அதனுடைய சைடு எஃபெக்ட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாங்க. சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோப்பில் வந்துங்க ஃபேட்டி ஆசிட்டும் ப்ளஸ் அனிமல் ஃபேட்டும் அதிகமாக இருக்குங்க. இந்த சோப்பை வந்து நீங்கள் ஒரு பைப்பில் வந்து இந்த சோப்பை வச்சு தண்ணியை திறந்து விட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு நாள் ஆச்சுனாலும் கரையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அனிமல் ஃபேட் அவ்வளோ இருக்குதுங்க. இந்த அனிமல் ஃபேட்டோட பாதிப்பு என்ன இருக்குதுங்கிறது வரும் வீடியோவில் பார்க்கலாங்க. அல்லது அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுக்குறோம், அதையும் பாருங்க நீங்க. சரிங்க, இதில் என்னென்ன கெமிக்கல்கள் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ஒரு 25 விதமான கெமிக்கல்கள் இருக்குங்க. ப்ளஸ் கலர்கள் இருக்கும், ப்ளஸ் பர்ஃப்யூம் இருக்கும். சரிங்களா, அந்த 25 விதமான கெமிக்கல்கள் தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட்டோட அனிமல் ஃபேட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியலில் வந்து பண்ணுவாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான சோப்புகளை இதை பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹோல்ஸை பூரா அடைக்கிறது தான் இதோட பிரதான பணி. அதோட விவரங்கள் தான் நம்ம கீழே கொடுத்துருக்குறோம். சரிங்களா, இந்த சோப்பை பயன்படுத்தினா நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய 600 ml கழிவுகள், நம்ம ஸ்கின்ல இருந்து வெளியேறக்கூடிய 600 ml கழிவுகள் இதில் வெளியாகாதுங்க. 600 ml கழிவுகள் இந்த சோப்புல இருந்து வெளியாகாது. அப்படி ஏன் வெளியாகாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க, வரும் வீடியோக்கள்ல பார்க்கலாம். சரிங்களா நேர்களே, இது போல நிறைய வீடியோகள் நம்ம கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்மளுடைய சின்மேக்ஸ் சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய கமெண்ட் என்னன்னு போடுங்க, நாங்க அதுக்கு உண்டான பதில்களை உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.